திண்டுக்கல் நிலக்கோட்டை அருகே கர்நாடக ஐயப்ப பக்தர்கள் சென்ற கார் விபத்திற்குள்ளாகி இருக்கிறது. இதில் ஒருவர் பலியாகி இருக்கிறார். மேலும் தகவலை செய்தியாளர் கனிராஜ் வழங்க கேட்கலாம். கனிராஜ், வணக்கம். இந்த விபத்து எப்படி நிகழ்ந்தது? முழு தகவலை சொல்லுங்க. வணக்கம். சபரிமலை ஐயப்பன் கோவில் நேற்று நடை திறக்கப்பட்டதால் தமிழ்நாடு மற்றும் அண்டை மாநிலங்களிலிருந்து ஏராளமான பக்தர்கள் ஐயப்பன் கோவிலுக்கு வந்து செல்கின்றனர். இந்நிலையில் கர்நாடகாவை சேர்ந்த 9 பேர், அதாவது 2 குழந்தைகள் உட்பட 9 பேர் ஒரு கார்ல ஐயப்பன் கோவில் சென்று விட்டு மீண்டும் வத்தலக்குண்டு திண்டுக்கல் வழியாக கர்நாடகா செல்லும் வழியில் செம்பட்டி வத்தலக்குண்டு சாலை அப்படின்ற சாலையில சுந்தராஜபுரம் தனியார் பெட்ரோல் பங்க்ல வந்து கொண்டிருந்த போது அதிகாலையில எதிர்ந்த, அதாவது திண்டுக்கல்ல இருந்து வத்தலக்குண்டு சேர்ந்த ஒரு பால் வண்டி அந்த கார் மீது பயங்கரமா போகுது. அந்த மோதும் அந்த கார் அப்பளமுள் நொறுக்கிறது. இந்த விபத்துல அந்த காரை ஓட்டி சேர்ந்த கர்நாடகாவை சேர்ந்த லட்சுமிகாந்த் அப்படின்ற ஒரு 36 வயதுக்கார் அவர் சம்பவ இடத்துல இறந்துறாரு. மேலும் இந்த கார்ல பயணிச்ச அந்த அவரோட பொண்ணு மற்றும் 2 பேர் உட்பட மொத்தம் 6 பேர் படுகாயம் அடைஞ்சாங்க. காயமடைந்தவங்க வத்தலக்குண்டு காவல்துறையினர் மீட்டு சிகிச்சைக்காக திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. இந்த விபத்து குறித்து பட்டிவரம்பட்டி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். ஐயப்ப பக்தர்கள் பலியான சம்பவம் இந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. தகவல்களுக்கு நன்றி கனிராஜ். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.